அண்ணன் நாயனார் நாகேந்திரனுக்கு நல்லா தெரியும். அவர் ஏடிஎம்கே கட்சியில இருந்தவர். ம், அவருக்கு அவருக்கு வந்து இது எவ்வளவு பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உருவாக்க போகுதுங்கிறத நீங்க பாத்துக்கிட்டே இருக்கு. ம், தமிழக மக்கள் வந்து இதை சாதாரணமா எடுத்துக்கிற போறது இல்ல. தமிழக மத்த மாநிலங்கள் மாதிரி கிடையாது தமிழக மாநிலம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் கலையும் அரசியலும் சேர்ந்து பயணித்துக்கிட்டே இருக்கின்ற மாநிலங்கிறது தமிழ்நாட்டு மாநிலம், தமிழக மாநிலம். இதை புரியாதவர்கள் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து திரு அமித்ஷா அவர்களுக்கு புரியுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா குஜராத்ல இப்படி பாலிடிக்ஸ் கிடையாது. நார்த் இந்தியால இப்படி பாலிடிக்ஸ் கிடையாது. நீங்க வந்து கலையும் பாலிடிக்ஸும் சேர்ந்த இடம்ங்கிறது தமிழ்நாடு, தெலுங்கானா மாதிரி இடங்கள் தான் கலையும் சினிமாவும் பாலிடிக்ஸும் சேர்ந்த இடங்கள். நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய தவறுதலான ஒரு அயோக்கியத்தனமான விஷயத்தை சென்சார் போர்டு உபயோகப்படுத்தி டெல்லியில இருந்து பண்ணிருக்காங்க. அதற்கு அவர் வந்து சப்பக்கட்டு கட்டுறது வந்து அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்கல்ல, இந்த படத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக கொடுக்காமல் இருந்தது. இது வந்து சென்சார் போர்டை வந்து ஒரு ஒரு வெப்பனைஸ் பண்றதுக்காகவும் அதை வந்து எப்படி வந்து அரசியல் செய்வதற்காக ஒரு படத்தை நிறுத்தி ஒரு படத்தை அதை வந்து எவ்வளவு நான் சுத்த விட முடியுமோ சுத்த விடுவோம். அப்புறம் மாடல் கோட் வந்துடும் பிப்ரவரி 20 ஒட்டி மாடல் கோட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுறது முடியாது அப்படிங்கிறதுக்காக பண்ற வேலைகளா தெரியுது. நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த மட்டும் இது எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனா அவர் என்ன விஷயம், அவரை பொறுத்த மட்டும் அவர் அமித்ஷா அவருடைய கண்ட்ரோல் இருக்க அந்த கட்சியினுடைய தலைவர்.